வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய புத்துணர்ச்சியோடு ஒரு புலிப்பாய்ச்சல் இன்றைய தினத்திலிருந்து துவங்குகிறது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற தலைப்புல தமிழ்நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 5 மண்டலங்களில் 120 கழக மாவட்டங்களில் 12,500 பேரூர் கிளை கழகங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த சொல்லி தலைமையின் சார்பாக அறிவிப்பு வந்திருக்கிறது. அதனுடைய முக்கியமான நிகழ்வாக இன்றைய தினம் முதல் நிகழ்வாக தலைமை சார்பாக சேலத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நம்முடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவருடைய தலைமையில் நடைபெறுகிறது. ஒரு பக்கத்துல நம்ம இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஷோவா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. கல்லூரி வாசலுக்கு முன்னாடி போய் தமிழ்நாட்டு அரசுடைய 4 வருட சோதனைகளை சாதனை அப்படிங்கிற பேர்ல இவங்க என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளைன் பேப்பரை கொண்டு கொடுப்பாங்களோ தெரியல. வேற A4 ஷீட் பேப்பர் ஒன்றும் பிளைனா வாங்கி எக்ஸாம் எழுத யூஸ் ஆகும் அல்லது ரஃப் நோட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்க போறாங்கன்னு தெரியல. கொடுக்கறதாக ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. இந்த 2 நிகழ்வை நம்ம கம்பேர் பண்ண போறோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற தலைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு பொருந்துதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மிக முக்கியமா கடைசியா ஒரு நிகழ்ச்சியான சம்பவம், நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நான் பேச போறேன். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல்ல நம்ம முதல்வருடைய காமெடி ஷோவை நம்ம எடுத்துருவோம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நிகழ்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே திமுக உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களை மீண்டும் திமுக உறுப்பினராக இணைக்கக்கூடிய நிகழ்வு. அதே மாதிரி மக்களை தேடி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு. அதாவது 4 வருஷமா குறையில்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏதாவது குறை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன குறை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரா போய் கேட்கறது மாதிரி நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அரசினுடைய பணம் முழுக்க இந்த விளம்பரத்துக்காகவே செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இந்த அளவுக்கு விளம்பரம் செய்யறதுக்கு இவங்க அப்படி ஏதாவது செஞ்சு கிழிச்சிருக்காங்களான்னா ஒண்ணுமே இல்லை. உண்மையிலேயே இவர்கள் நல்லது செய்திருந்தார்கள் சொன்னா இவங்க செஞ்ச நன்மையே இவர்களுக்கு விளம்பரமாக இருக்கும். ஆனா அப்படிதான் எதுவுமே செய்யலையே. அப்படின்னா ஏதாவது விளம்பரத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுக மாணவரணி ராஜீவ்காந்தி என்ன பண்றாருன்னா, சரி நம்மளும் ஏதாவது மாணவரணியினுடைய மாநில தலைவராக இருக்கிறோம், மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% மாணவர்களும் இளைஞர்களும் போயாச்சு. இப்போ நம்மளும் ஏதாவது ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடு வீடா மற்றவங்க எல்லாம் போறாங்க இல்லையா, இப்ப நம்ம கல்லூரியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி ஒரு முன்னெடுப்போடு இன்றைய தினம் ஓரணியில் தமிழ்நாடு மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி எல்லா கல்லூரிக்கு முன்னாடி கொண்டு போய் நோட்டீஸை கொடுக்க போறாங்க. இப்போ இவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்னா, உண்மையிலேயே மக்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அதே மாணவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னா கிடையாது. இவங்க கேட்டுக்கு வெளியே, கல்லூரி கேட்டுக்கு வெளியே தான் திமுக. முதல்ல புரிஞ்சிடுங்க. வெளியே இருந்தமா நோட்டீஸ் கொடுத்தோமா, அவனுங்க ஏதாவது திட்டினானுங்களா வாங்கிட்டு போனோமா அப்படின்னு இருக்கணும். ஆனா கல்லூரி கேம்பஸுக்கு உள்ள போனா ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு கேம்பஸும் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையா தான் இருக்கு. கல்லூரி கல்ச்சர் வந்தாலும் சரி, ஆனுவல் டே வந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரி, அங்க தமிழக வெற்றி கழகம் தான் தாவேக்காவுடைய கொடிப்பாடலை போடுறது, மாணவர்கள் அதற்காகவே டான்ஸ் ஆடுறது, ஏதாவது சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி தளபதியினுடைய கட்சியை எடுத்து காட்டுறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய அன்பையும் தங்களுடைய ஆதரவையும் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு கேம்பஸும் தாவேக்காவுடைய கோட்டையாக மாறிட்டு இருக்கு. நீங்க வாசல்ல போய் என்ன செய்ய போறீங்க? வாசல்ல போய் என்ன போய் சந்திக்க போறீங்க? உங்களால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. ராஜீவ்காந்தி தலைமையாக மொத்தமா எல்லாருமே தலைமையை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு நாங்க அத்தனை உறுப்பினர்களை சேர்த்தோம், இத்தனை உறுப்பினர்களை சேர்த்தோம்னு சொல்லி ஏற்கனவே கட்சிக்காரனையும் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீதிமன்றமே ஒரு தடை விதித்திருக்கிறது. இந்த அவங்க ஆதார் கார்டெல்லாம் கேட்டு வாங்குறாங்க, OTP எல்லாம். அப்ப அதுக்கு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறார். அதனால OTP வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்காலிக தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்ட செயலராக கூப்பிட்டு ரெய்டு எடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு. யாருமே இவர்களை நாடி வரல. இவங்க வீட்டுக்கு உள்ள போனாலே கதவை சாத்திடுறாங்க. இது ஒவ்வொரு பெண்களும் கேள்வி கேட்கறாங்க. 4 வருஷமா எங்களுக்கு புறக்கணிச்சுக்கிட்டு இப்போ தகுதி வாய்ந்த தலைவின்னு சொல்லி நீங்க எந்த அடிப்படையில பேசுறீங்க? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, கடந்த 4 வருஷமா எங்களுக்கு கொடுக்காத அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் கேட்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அப்படியே இன்றைக்கு ஃபெயிலியர் மாடலாக இருக்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய அரசாங்கத்திற்கு
மிகப்பெரிய பின்னடைவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல தான் தளபதி அவர்கள் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற தலைப்புல தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள், தான் நடைபெறக்கூடிய மாநாட்டினுடைய விளம்பரங்கள் எல்லாத்திலையுமே மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு தான் வரப்போகுது. உண்மையிலேயே அதுதான் உண்மை, பேருக்காக வச்சது கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஒவ்வொரு தெருவாக இறங்கி மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் அந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இதனுடைய ஒரு மிக நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஏற்கனவே கடந்த 13ஆம் தேதி அறிவிப்பு செஞ்ச பொதுக்கூட்டம். ஆனா 13ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்ததுனால அதை தள்ளி வச்சிருந்தாங்க 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லி. இந்நேரத்துக்கு காலையிலே ஒரு சரியான மழை தொடர்ந்து கன்னியாகுமரியை பொறுத்தவரையிலும் காலையிலே நமக்கு தெரியும் மழை அந்த பரவலா பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அது அன்று முழுவதும் பெஞ்சிட்டே இருக்கும். அந்த மழை நிக்கவே நிக்காது, ஓயாது, அப்படி பெய்துகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது காலையிலே எந்திரிச்ச உடனே பார்த்தேன், என்னடா இப்படி மழையா இருக்குது, இன்னைக்கு பொதுக்கூட்டம் வர வச்சிருக்கிறாங்க நண்பர்கள், மக்கள் எப்படி வருவாங்க, பொதுக்கூட்டம் சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல OMCA மைதானத்துலதான் ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் போட்டுதான் நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருந்தார்கள். சரி, இண்டோர் நிகழ்ச்சியாக இருந்தா கூட பிரச்சனை இல்லையே, இப்படி இருந்துச்சுன்னா இப்படி அது ஒரு அந்த திருப்பரப்பு அருவி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மலை சார்ந்த பகுதி, அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக மழை வெளுத்து வாங்கும், பொதுக்கூட்டம் இன்னைக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாவே இருந்துச்சு. சரி, எப்படியும் சாயங்காலம் அவங்க போய் தானே ஆகணும்னு போறோம். நிர்வாகிகளும் அவங்களுடைய அந்த வெளிப்படுத்துறாங்க, நடக்குமா நடக்காதா, எப்படி மக்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி தங்களுடைய வருத்தத்தை நம்மள்ட்ட பதிவு செய்யறாங்க. நம்ம அப்படி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5:30-6 மணி இருக்கும். மக்கள் சாறை சாறையாக எங்க இருந்து வராங்கன்னே தெரியல. ஒரு பக்கத்துல கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அவர்கள் கார்ல, பைக்ல, வேன்ல அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பொதுமக்கள் வருகிறார்கள். பொதுமக்கள் இந்த லோக்கல் ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வராங்க. எல்லாருமே வரக்கூடியவர்கள் கொடையோட வராங்க. இனி எப்படி ஒரு ஆயத்தமாக வந்தாங்க அப்படின்னு தெரியல, கொடையோட வந்து இருக்கிறாங்க. கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு பொதுக்கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. பொதுக்கூட்டம் ஸ்டார்ட் ஆகும்போது சோனு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்முடைய கெஸ்டா வந்த அண்ணன் லயோலா மணி, கேத்தரின் பாண்டியன் அவர்களை சார்ந்திருக்க அவர்களும் இந்த எல்லா நிர்வாகிகளுமே அந்த ஓப்பன் ஸ்டேஜ்ல மழையில நனைஞ்ச மாதிரியே தான் இருந்தாங்க. மக்களும் அதே மாதிரியே தான் இருந்தாங்க. ஒருத்தர் கூட கலையில ஒரு சலசலப்பு வரல. இந்த நேரத்துல நான் கூட நினைச்சேன் ஒரு 6:30 மணிக்கு தொடங்கி ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் சீக்கிரமா இந்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு நடத்தி முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. ஏற்கனவே என்ன ஷெட்யூல் போட்டாங்களோ அதே மாதிரி 6:30 மணிக்கு தொடங்கி 10 மணி வரையில அந்த நிகழ்வு, இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி எல்லாமே பிரம்மாண்டமாக நடந்துச்சு. மக்கள் சலசலப்பையில கூட்டம் கலையவே இல்லை. எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் பார்த்திருக்கோம், மழை ஜஸ்ட் வந்துட்டா கூட்டத்தை அப்படியே கலைச்சிட்டு போகக்கூடிய. திமுக இதுல எல்லாம் ஒரு ஒரு காத்தடிச்சு அதோட அந்த பொதுக்கூட்டம் கேன்சல்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா இங்க நமக்கு அப்படியெல்லாம் இல்ல. மழை, கடுமையான மழை பெய்துகிட்டே இருக்கு, நிக்காம பெய்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த பொதுக்கூட்டம் கரெக்டா ஒவ்வொருத்தருக்கும் எந்த நேரம் கொடுக்கப்பட்டதோ, எத்தனை பேச்சாளர்கள், அதாவது ஆரம்பத்துல இருந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் பேச்சாளர்கள் இருந்து தலைமை நிர்வாகத்தின் சார்பாக வந்த பேச்சாளர்களுக்கும் அவர்களுக்கு கொடுத்த நேரத்துல அவ்வளவு நேரம் நின்று பேசி 10 மணி வரையிலும் அந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஒரு பக்கத்துல மழை பெய்துட்டு இருக்குன்னு சொன்னா அங்க இடிமின்னல் இல்லாத குறைய நம்முடைய லயோலா மணி அவர்களும் நம்முடைய கேத்தரின் பாண்டியன் சகோதரி 2 பேருமே கொள்கை பரப்பு இணை செயலாளர்கள், அவர்கள் அதை நிவர்த்தி செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம். சிறப்பான முறையில் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் சபீன் அவர்கள் அதை சிறப்பா செஞ்சிருந்தாங்க. அவருடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு அந்த இதுல தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளவு மக்கள் ஆரவாரமா ஆர்ப்பரிப்போட வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா தளபதி மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய பேரன்புடைய வெளிப்பாடு தான். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் தமிழ்நாட்டுல ஒரே நபராகத்தான் இருக்கிறார். விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபர் தான் அப்படிங்கிறத பறைசாட்டக்கூடிய வகையில தான் நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லைன்னு சொல்லலாம், இதான் தொடக்கம்னு சொல்லலாம், குமரி கண்டத்துல வைத்து நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டமே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அன்பார்ந்த சொல்லு, நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டிலையும் இதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த 10 வயது மாணவியை வன்புணர்வு செய்த அந்த அயோக்கியரை இதுவரையிலும் கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து காவல் நிலைய முற்றுகையை மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறார்கள் மக்கள் பேராதரவோடு. சோ இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் தமிழக வெற்றி கழகம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி நம்புகிறார்கள், எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவே இருக்குது. ஒரு பக்கத்துல இந்த இணையதள ஊப்பிகள், இந்த அறிவாலய கழுதைகள், இந்த சில்லறைகளுக்காக அறிவாலயத்திலிருந்து போடக்கூடிய அந்த எலும்புக்கு ஆசைப்பட்டு நம்ம மேல இணையதளத்துல என்னதான் அவதூறு பரப்புறான்னு சரி, களத்துல வந்து நின்று பாருங்களா, களத்துல தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிறத மக்கள் பறைசாற்றி கொண்டே இருக்கிறார்கள்.
போற வடெல்லாம் உங்களுக்கு செருப்படி கிடைக்காத குறையா மக்கள் உங்களை துரத்துகிறார்கள். இன்னொரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. காசை கொடுத்து மக்களை கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கிறார். இதுல எந்த காசும் கொடுக்கல, எந்த பொருளும் கொடுக்கல. தளபதி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை, ஒரு பொதுக்கூட்டம், லயோலா மணி மேல அன்பு, எப்பா மக்கள் அப்படியே ஆர்ப்பரிப்போட லயோலா மணி இங்க இருந்து கத்துறானுங்க. ஐ லவ் யூனா லயோலா மணி என்ன ஐ லவ் யூனா அப்படின்னு கத்துறாங்க. அந்த அளவுக்கு ஏன் அப்படின்னா தளபதி அறிமுகப்படுத்திட்டாரு. இவரு நம்முடைய கொள்கை பரப்பு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கொள்கை பரப்பு இணை செயலாளர் சொல்லிட்டாங்கன்னா தளபதி அறிவிச்சிட்டார் சொன்னா அவர் மேல அவ்வளவு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்து விட்டார்கள். தளபதியுடைய பிரதிநிதியாகவே அவங்க இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு பின்னடைவை தான் சந்திச்சிருக்கிறது. சத்தியம் டிவி 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. எனக்கு சர்வே ரிப்போர்ட்லாம் இந்த கருத்து கணிப்புல எல்லாம் பெரிய அளவுக்கான நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் என்கிட்ட இது வரைக்கும் யாருமே கருத்து கணிப்பு எடுத்ததில்லை. கருத்து கணிப்பு யார்கிட்ட எடுத்தாங்க நான் பலமுறை கேட்டிருக்கேன், யாருமே சொன்னதில்லை. ஆனாலும் அதுல வந்து வெளிப்படையா தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன்னா சத்தியம் டிவி பொதுவாக வந்து திமுக ஆதரவாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கருத்து கணிப்புல இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் எண்ணிக்கையை சொல்லல, ஏன்னா எண்ணிக்கை வந்து நமக்கு தெரியாததை நம்ம சொல்லக்கூடாது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எண்ணிக்கை நமக்கு தெரியாதனால சொல்லக்கூடாது. ஆனா அதை முழுமையாக நம்ம புறக்கணிக்கவும் முடியாது. ஏன்னா மக்கள் என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய, மக்களிடம் இருந்து அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க அதுல சொல்லி இருக்கிறாங்க. அதன்படிதான் 2026 தேர்தலும் அமைய இருக்கிறது. இளைஞர்களுடைய செல்வாக்கு மட்டுமல்ல, பெண்களுடைய செல்வாக்கு, மாணவர்களுடைய செல்வாக்கு, முதியவர்களுடைய செல்வாக்கு அப்படின்னு அனைத்து தரப்பு மக்களுடைய செல்வாக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், வெற்றி பெறட்டும். இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எழுச்சியான பயணம் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போய் சேரட்டும். தமிழகத்தினுடைய கொள்கை முழக்கங்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவட்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோல இன்னொரு தலைப்புல பார்க்கலாம். வேற ஏதாவது டாபிக்ல பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.